students, welcome to Johnson Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைசஸ். இந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்முடைய இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி டென்ஸ் ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். அது ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்ஸ் இருக்குது. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய எக்ஸசைஸ் இப்போ பார்ப்போம். Complete the sentences in present tense form. அதாவது கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும் வேர்பு, அந்த வேர்பை ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றணும். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸான்றது அதில் கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் இருக்குது. அதே டயத்தில் ஒவ்வொரு வேர்டையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம், இல்லை பி வேர்பை ஆட் பண்ணி வரலாம், இல்லை மெயின் வேர்போட மட்டும் இஎஸ் சேர்த்து வரலாம், அல்லது ஐ ஹாவ், ஹேஸ் அந்த மாதிரி பி வேர்பை சேர்த்து கூட உங்களுக்கு எக்ஸசைஸ் வரலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே இஸ், ஆம், ஆர். ஸோ ஐ அப்படின்னு வந்தால் ஆம் வரும், இஸ் அப்படின்னு வந்தால் he, she, it. இந்த மூணில் ஏதாவது ஒரு வேர்டு வரும். ஆர் அப்படின்னு வந்தால் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பர்சன் அண்டு செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மேட் வரும்போது ஆர் அப்படின்னு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம்பிள்ஸ், அந்த எக்ஸசைஸ்லாம் வரக்கூடியது. அதே டயத்தில் அந்த ஆம், இஸ், ஆர் இந்த மூணுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட்டுங்க வரும். I am waiting, I am writing, he is working, they are playing, we are looking. ஸோ இந்த கண்டினியூஸ் ஃபார்மேட் ஐஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு வரக்கூடியது. அதே டயத்தில் பர்ஃபெக்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஹாவ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, தே இந்த நாலுக்குமே ஹாவ் அப்படிங்கிற வேர்டை தான் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே டயத்தில் ஹேஸ் அப்படின்றது ஹீ, ஷீ, இட் இந்த 3 வேர்டுக்குமே ஹேஸ் அப்படிங்கிற பி வர்பை தான் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். சரவணன் ஆல்வேஸ் ப்ராக்கெட்டில் பாருங்கள், புக்கில் கொடுத்தது கோ ஃபார் அ வாக் இன் த மார்னிங். சரவணன் ஆல்வேஸ் கோ ஃபார் அ வாக் இன் த மார்னிங். இதில் இன் த மார்னிங், ஃபார் அ வாக் இன் த மார்னிங் அப்படின்ற பாருங்கள் டெய்லி. ஸோ இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்ததுனால இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக கன்சிடர் பண்ணுது. இங்கே கோ அப்படிங்கிற வேர்டோட சேர்த்து இஎஸ் போட்டிருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா டஸ் ப்ளஸ் கோ. இந்த டஸ் ப்ளஸ் கோ தான், இந்த கோஸ் தான் இங்கே மாறி இருக்கு. ஸோ இந்த டஸ் ஃபார்மட் இதோட சேர்ந்து மெயின் வேர்போட சேர்த்து கோஸ் அப்படின்ற டேர்மோட மாறி இருக்கு. இதுதான் ஆன்சர். சரவணன் ஆல்வேஸ் கோஸ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். அடுத்து பாருங்களேன், we have gathered ப்ராக்கெட்டில் கேதர் அப்படின்னு இருக்கு. ஆன்சர் we have gathered here for a meeting and the chairperson is yet to arrive. இந்த yet அப்படிங்கிறது தான் கீவேர்ட்ஸ். அந்த yet அப்படிங்கிற கீவேர்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட். அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு have அப்படின்றது வரும். அதே டயத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி மெயின் வேர்ட். அது கேதர் அப்படிங்கிற வேர்டுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக gathered, gathered. So answer is we have gathered here for a meeting and the chairperson is yet to arrive. அடுத்து பாருங்க, third example. Arun has been eagerly waiting. ப்ராக்கெட்டில் wait அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட்டோட சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்மேட் has been, have been. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹாவ் அல்லது ஹேஸ் பாஸ்ட் பார்ட்ஸ் மெயின் வேர்ப் வரும். ஆனால் இங்கே ஹேஸ் பீன் அப்படின்னு வந்திருக்கு, அதோடு சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்மேட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அருண் ஹேஸ் பீன் ஈகர்லி வெயிட்டிங் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். இந்த சின்ஸ் அப்படிங்கிற வேர்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் வரும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே ஆன்சர் சொல்லியிருக்கோம். அருண் ஹேஸ் பீன் eagerly waiting to meet her friend since morning. அடுத்து பாருங்க, ஷீபா is moving to a new house next week. ஸோ இது ஃபியூச்சர் ஃபார்மேட்டில் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஃபார்மேட். இந்த ஃபியூச்சர் ஃபார்மேட்டில் இருந்தாலும்
இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். ஷீபா இஸ் மூவிங். இந்த மூவ் அப்படிங்கிற வேர்டை சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்மை சேர்த்துருக்கோம் மெயின் வேர்போட. மூவிங் டு எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். ஷீபா வந்து அடுத்த வாரம் அவருடைய புது வீட்டுக்கு போயிடுவா அப்படின்றதான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நசீரா அட்டெண்ட்ஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. நான் ஏற்கனவே சொல்லிக்க இந்த கீவேர்ட்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு. இந்த ரெகுலர்லி அப்படிங்கிறது டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது ரெகுலராக தொடர்ச்சியாக செயல்படக்கூடியது தான் வந்து இந்த ப்ரெசன்ஸ் சொல்லுவோம். இந்த ரெகுலர்லி அப்படிங்கிற கீவேர்டு வந்து ப்ரெசனன்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியது. ஸோ ப்ரெசனன்ஸ் ஃபார்மெட்டாக இங்கே நசீராவுக்கு பதிலாக ஷீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் வெர்போடு சேர்த்து எஸ் வரும். அட்டென்ஸ், டஸ் ப்ளஸ் அட்டன், அட்டென்ஸ், டஸ் ப்ளஸ் அட்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஸ் வரும். நசீரா அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. ஸோ இந்த ரெகுலர்லியை வச்சு தான் சொல்ல முடியும் அது சிம்பிள் ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படின்னு. அடுத்து இலக்கியா அண்ட் ஆதிரா, ரெண்டு பேர் வேறு வேறு. இலக்கியா வேற ஆள், ஆதிரா வேற ஆள். ஸோ ரெண்டுமே வேறு, ரெண்டுமே ப்ளூரல் ஃபார்மேட், ரெண்டுமே சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். ஸோ இதில் வந்து எஸ்ஸோ இஎஸ்ஓ சேர்க்க முடியாது. என்ன ப்ரெசனன்ஸில் இருக்கோ அதை அப்படியே போடுவோம். இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். அடுத்து பாருங்கள். மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ப்ராக்கெட்டில் ஒர்க் இருக்குது, இன் திஸ் ஸ்கூல் ஃபார். சின்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து அதே பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் வரும். அதே மாதிரி ஃபார் அப்படிங்கிற வேர்டும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் வரக்கூடியது. ஃபார் 5 years. மணி வந்து 5 வருஷமாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள். 8th எக்ஸாம்பிள். இட் இஸ் போரிங் அவுட் சைடு நவ். இந்த நவ் அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டினியூஸ் ஃபார்மேட். இட் இஸ் போரிங் அவுட் சைட், போரோடு சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்மேட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். அது கண்டினியூஸ் ஃபார்மேட் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதே டயத்தில் simple, present and present continuous areas. These are the examples about present tense form. In this part, we are going to see past tense. The past tense அப்படின்னு சொன்ன உடனே 1 2 விதமான 3 விதமான பி வெர்ப் இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா was, were, had. இதோட சேர்த்து do ஃபார்மெட்டாக வரக்கூடிய do, does, did. ஸோ இந்த டிட் ஃபார்மெட் வந்து மறைஞ்சு வரக்கூடியது. டிட் ஃபார்மெட் எதில் மறைஞ்சு வரும் கேட்டிங்கன்னா பி வெர்போடு சேர்ந்து மறைஞ்சு வரக்கூடிய ஒன்று. அதே டயத்தில் அந்த மெயின் வெர்ப் வந்து அப்படியே பாஸ்ட் டென்ஸாக மாற்றும் பொழுது பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக், டாக்டு, டாக்டு. டீச், டாட், டாட். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ரீட், ரீட், ரீட். அதே டயத்தில் ரைட், ரோட், ரிட்டன். ரீட், ரெட், ரெட் அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் ப்ரொனன்சியேஷன் வேறு, ஸ்பெல்லிங் ஒன்றே தான். அதே டயத்தில் இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஸ் அப்படிங்கிற பி வெர்ப் வந்து ஹீ, ஷீ, இட். அதே டயத்தில் ஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் மட்டும் அப்ளிகபிளாக வரும். அதே மாதிரி தான் நான் சொன்னது ஐ, வி, யூ, தே. இந்த 4மே வந்து வேர் அப்படிங்கிறது வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் அப்படிங்கிற ஒரு பி வெர்ப் இருக்குது. அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இருக்கக்கூடியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹாவ், ஹேஸ், ஹேட் இந்த 3 வரும் அப்படின்னு. இந்த ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இந்த எல்லா விதமான ப்ரோனவுனுக்கும் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வெர்ப், had plus been plus past and present participle of the main verb, அதாவது ஐஎன்ஜி ஃபார்மேட்டாக வரக்கூடியது. அந்த வெர்போடு சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்மேட் வரும். இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸில் எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வெண்ட் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட். நான் போனேன் அவருடைய இடத்துக்கு வெறும் காலில் தான் நடந்து போனேன் அப்படின்றது. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் கோ கொடுத்துருக்காங்க. இந்த கோவுடைய பாஸ்ட் டென்ஸாக கன்சிடர் பண்ணுறது வெண்ட். அதே டயத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக கன்சிடர் பண்ணுறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா கான் அப்படின்றது.
go, went, gone. நமக்கு வெறும் past tense தான் தேவை. So I went to her place on foot. இதில் be verb எதுவும் சேரல. இந்த மெயின் verb அப்படியே வந்து நம்ம past tense மாற்றிருக்கோம். goக்கு went, அந்த went past partial மாற்றும் பொழுது gone அப்படின்ட்டு வரும். அடுத்து பாருங்க, the children were playing in the ground. ரெண்டு சென்டென்ஸ் இருக்குங்க. நான் ஏற்கனவே ரெண்டு சென்டென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க உங்களுக்கு. அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருங்க அந்த வீடியோஸில். The children were playing in the ground when the teacher arrived. When the teacher arrived, the children were playing in the ground. Teacher வந்து arrived, அந்த past tense இது. The teacher வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, இல்லது குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க டீச்சர் வரும் பொழுது அப்படின்னோட எடுத்துக்கலாம். The children were playing in the ground when the teacher arrived. Play அப்படிங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் ing ஃபார்மட், ஸோ were playing. அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, they were requesting him when the manager arrived. இதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டீச்சர் அரைவ்டுங்க பதிலாக இங்கே மேனேஜர் அரைவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. தே அப்படிங்கிற ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரனுக்கு பதிலாக இங்கே தே எடுத்தீங்க அப்படின்னா தே வேர். இங்கே ப்ளே, இங்கே ரெக்வெஸ்ட், ஐஎன்ஜி ஃபார்மட் ரெக்வெஸ்ட்டோட சேர்த்து ரெக்வெஸ்டிங். தே வேர் ரெக்வெஸ்டிங் ஹிம் when the manager arrived. அடுத்து fourth example, if you had worked hard you would have won the relay match. If you had, the work அப்படிங்கிறத ஒர்க் அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, இதே பாஸ்ட் டென்ஸாக மாற்றினீங்கன்னா ஒர்க்டு, அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றினாலும் ஒர்க்டு தான். ஸோ மூணு வகையான வேர்ப், மூணாவது சென்டென்ஸாக இருக்குது, மூணாவது வேர்பாக இருக்கக்கூடிய தான் ஒர்க்டு அப்படின்றது. அதோடு சேர்த்து பி வேர்பாக இருக்கக்கூடிய ஹேடை சேர்த்தோம் அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட், நீ ஹார்டாக ஒர்க் பண்ணியிருந்தேங்க அப்படின்னா யூ வுட் ஹாவ் ஒன் த ரிலே மேட்ச், நீ வந்து ரிலே மேட்ச்சில் வின் பண்ணியிருந்திருப்ப அப்படின்றதான். அடுத்து ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜோனா அண்ட் ஜாய் ரெண்டு பேரும் வேறு வேறு. ஜோனா அண்ட் ஜாய் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். இப்போ இந்த லீவ் அப்படிங்கிற வேர்ட் இருக்குல்ல, லீவுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து லெஃப்ட்டு, அதே இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லெஃப்ட்டு தான். ஜோனா அண்ட் ஜாய் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் ஃபார் ஊட்டி when the others reached the station. The when the others reached the station அப்படின்றப்போ இந்த reached அப்படின்ற past tense. ஸோ ஃபஸ்ட்டு வந்து when the others reachedன்ற past tense வந்த உடனே அடுத்து வரக்கூடிய மெயின் வேர்பில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரும். இது ரூல்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோஸில். we all sang. இந்த sing அப்படிங்கிற வேர்டுக்கு past tense வந்து sang, அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து sung. We all sang in the choir last week. இது சிம்பிள் பாஸ்ட். இது வந்து எந்த பி வர்பும் சேரல, மெயின் வர்பு அப்படியே பாஸ்ட் டென்ஸாக மாற்றிருக்கோம். We all sang in the choir last week. அடுத்து பாருங்க, Nancy was always asking for help. Nancy was always asking. Ask அப்படின்ற வேர்டை சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்மட் இருக்கும். Nancy was always asking for a help. அடுத்து for help. அடுத்து பாருங்க, the office goers were waiting for the train. The wait அப்படிங்கிற வேர்டை சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்மட். The office goers were waiting for the train. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் தான். Here we are going to see the future tense. The future tense எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். Fill in the blanks using the verbs in the brackets in the future form. ஆக்சுவலாக ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து பி வர்பாக வரக்கூடியது என்னன்னு கேட்டால் will, shall. இந்த will, shall அப்படின்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்கோம். will, shall அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா will be அப்படின்னு போட்டு கண்டினியூஸ் ஃபார்மட் will be ப்ளஸ் verb ப்ளஸ் ing, will or shall ப்ளஸ் be ஃபார்ம், be verb வந்திருக்கும் ப்ளஸ் verb ப்ளஸ் ing. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா will or shall ப்ளஸ் have ப்ளஸ் past participle. இது எல்லாத்துக்குமே I, we, you, they, he, she, it எல்லா ப்ரோனவுனுக்குமே will அல்லது shall இது ரெண்டையுமே ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக I shall
யூ ஷால், ஐ ஷால், வி ஷால் அப்படின்ற வரும். ஆக்சுவலாக வில் ஃபார்மட் வந்து கம்பல்சரியாக செஞ்சே ஆகணும் அப்படின்றதான். ஷால் அப்படிங்கிறது மேபி செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் அப்படின்ற ஃபார்மட். இங்கே இந்த ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்ஜி ஃபார்மட்டாக வந்ததும் அதே டயத்தில் கண்டினியூஸ் ஃபார்மட் அண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் ஐஎன்ஜி ஃபார்மட் வந்திருக்கும். அதுவும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸையும் குறிக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் வரும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லேயும் வரும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது, எதிர்காலத்தில் நடந்து போகக்கூடிய விஷயங்களை தான் வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம். இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். அதே டயத்தில் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, இதுதான் வந்து ரூல்ஸாக இருக்குது. இங்கே எக்ஸாம்பிள் பார்ப்போமே. We will not go to the market in case rains. அதாவது மழை வந்தால் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்றது. கோ அப்படிங்கிறதுக்குல இந்த கோ அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, அப்படியே வந்துருச்சு. We will not go to the market in case it rains. மழை வந்தால் மார்க்கெட் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றது. அடுத்த எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கீர்த்தி will have done this work by next week. The do format இருக்குல்ல, do, did, done, இதான் வந்து past partial of the main verb. இந்த do format உடைய past participle, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கீர்த்தி will have done his work by next week. ஆக்சுவலாக his work அப்படின்றது her work அப்படின்னு வரும், ஆனால் புக்கில் வந்து his work கொடுத்துருக்காங்க. கீர்த்தி will have done his work or her work by next week. அடுத்து பாருங்க, the peon will be ringing by the bell by the time I reach a school. The peon will be ringing. ring அப்படின்ற வேர்டு வந்து ஐஎன்ஜி ஃபார்மட்டாக மாறி இருக்கு. will be, நான் ஏற்கனவே சொன்னேன் பி வர்போடு சேர்த்து வரும்பொழுது ஐஎன்ஜி ஃபார்மட் வருது அப்படின்னு. இங்கே தான் பார்த்துறோம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள் இது. The peon will be ringing the bell by the time I reach the school. நான் ஸ்கூலுக்கு ரீச் ஆன உடனே அந்த பியூன் வந்து பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்றதான். I will visit my sister's house next April if I go to Uttarakhand. இது சிம்பிள் ப்ரெசன்ட் பாருங்கள். இது வந்து if I go to Uttarakhand, நான் உத்தரகண்டுக்கு போனேன் அப்படின்னா என்னுடைய சிஸ்டர் வீட்டை போய் பார்ப்பேன். I will visit my sister's house next April if I go to Uttarakhand. உத்தரகண்டுக்கு நான் அடுத்த மாதம் போனேன், நெக்ஸ்ட் ஏப்ரல் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. இந்த விசிட் அப்படிங்கிறது அப்படியே வந்திருக்கு. அது வந்து அப்படியே அந்த வேர்ப் வந்து மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டால் ஃபியூச்சர் டென்ஸில் வரும்பொழுது I will visit சிம்பிள் ஃபியூச்சரில் வந்திருக்குது. அடுத்து பாருங்கள், if you listen carefully you will understand my point. இந்த if you listen அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட். if கண்டிஷன் வந்ததுனால அதை வந்து சபார்டினேட் கிளாஸாக எடுத்துக்கிறோம். if you listen carefully you will understand my point. என்னுடைய பாயிண்ட்டை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்றதான். அடுத்து 6th எக்ஸாம்பிள், by next year I shall have lived in Chennai for 15 years. இந்த live அப்படிங்கிற வேர்டு வந்து lived-ஆக மாற்றிருக்கு. lived சரிங்களா. by next year I shall have lived in Chennai for 15 years. அடுத்த வருஷம் நான் வந்து சென்னையிலேருந்து 15 வருஷம் இருப்பேன் அப்படின்றது. சென்னைக்கு போனேன்னா 15 வருஷம் இருப்பேன் அப்படின்றது. The new edition of this book will come out shortly. The come அப்படிங்கிறது ப்ரெசன்டென்ஸில் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கும். The new edition of this book will come out. New edition of this book அப்படின்றது பதிலாக it அப்படின்னு போட்டாலும் it will come out shortly. அடுத்து பாருங்கள், 8th எக்ஸாம்பிள், she hopes you will help her. help அப்படின்ற வேர்டு அப்படியே வந்திருக்கு. she hopes you will help her. அவள் நம்புறா நீ வந்து ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது, அது சிம்பிள் ஃப்யூச்சரா இல்லை ஃப்யூச்சர் கண்டினியூஸாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக அப்படின்றது தான் அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.